என்னை குறித்து, உங்களை குறித்து, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும், அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல குடும்பங்களுக்காக, நல்ல வேலைக்காக, நல்ல திருச்சபைக்காக, தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அருளுகிற எல்லா காவலுக்காகவும், போக்கிலும் வரத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து அவர் நடத்தி வருகிறார். இப்படியாய் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்தவர்களாய் எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அருமையாக சொல்லி இருக்கிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த 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 தேவனுடைய கிருபை நம்ம மேலே பெருகும். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.